துலாம் ராசி சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி பலன்கள் இப்ப பார்க்கலாம். துலாம் ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் சித்திரை நட்சத்திரம் 3-4 பாதம், சுவாதி நட்சத்திரம் 4 பாதங்களும், விசாக நட்சத்திரம் 1-2-3 பாதங்களும் இருக்குது. இப்போ கிரக அமைப்புகள் பார்த்தீங்கன்னா இந்த 2025 3 முக்கியமான கிரக பெயர்ச்சிகள். மார்ச் மாதம் சனி பெயர்ச்சி, மே மாதத்தில் குரு பெயர்ச்சியும் ராகு பெயர்ச்சியும் நடைபெறுகிறது. இப்போ சனி பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் 2 விதமான பஞ்சாங்கம் இருக்குது. திருக்கணித பஞ்சாங்கம், வாக்கிய பஞ்சாங்கம். திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி அன்னைக்கு உங்களுக்கு சனி பெயர்ச்சி நடந்து முடிஞ்சாச்சு. இந்த சனி பெயர்ச்சி இது வரைக்கும் உங்களுக்கு 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருந்த சனி இப்போ 6ஆம் இடத்துக்கு குரு பகவானுடைய சொந்த வீட்டில் மீன ராசியில் சனி வந்திருக்கு. இந்த சனி அடுத்த 2.5 ஆண்டுகள் அந்த இடத்துல இருந்துக்கிட்டு உங்களுக்கு அதற்கான பலன்களை கொடுக்கும். அடுத்தது மே மாதம் 14ஆம் தேதி குரு பெயர்ச்சி. இந்த குரு பகவான் உங்களுக்கு இதுவரைக்கும் அஷ்டம ஸ்தானத்தில் 8ஆம் இடத்துல குரு இருந்தது. இப்போ இந்த மே மாதம் 14ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு குரு பகவான் உங்களுக்கு 9ஆம் இடத்துல மிதுன ராசியில் வரப்போகுது, பாக்கியஸ்தானத்தில். அடுத்தது ராகுகேது பெயர்ச்சி. மே மாதம் 18ஆம் தேதி ராகுகேது பெயர்ச்சி. உங்களுக்கு இதுவரைக்கும் 6ஆம் இடத்துல இருந்த ராகு இனிமேல் பூர்வ புண்ணியஸ்தானம் 5ஆம் இடத்துல வரும். அதுக்கப்புறமா கேது 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்தில் இருந்தது. இந்த கேது இனிமேல் மே மாதத்துலேருந்து 11ஆம் இடத்துல சிம்ம ராசியில் வந்துடும். இதுதான் துலாம் ராசியில் இப்போதைக்கு இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள். இப்போ முதல்ல இந்த சனி பெயர்ச்சி ஏற்கனவே துலாம் ராசிக்கு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கு. அந்த வீடியோவில் எல்லாமே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இந்த சனி பெயர்ச்சியை பற்றி சொல்லணும்னா 2 விதமான பெயர்ச்சிகள். ஒன்று வாக்கிய பஞ்சாங்கத்தில் பார்க்கும்போது இன்னும் 1 வருஷம் கழிச்சு தான் உங்களுக்கு சனி பெயர்ச்சியே வரும், அது அப்போ பார்க்கலாம். இப்போ இந்த திருக்கணித முறைப்படி பார்க்கும்போது உங்களுக்கு சனி 6ஆம் இடத்துல வந்தாச்சு. 6ல் ஒரு 2.5 வருஷம் இருந்துட்டு நல்ல யோகமான பலன்களை தான் தரப்போகுது. பொதுவாக சனி 3, 6, 10, 11ஆம் இடங்களில் வரும்போது அதிகப்படியான யோகத்தை கொடுக்கும். இப்போ 6ஆம் இடத்துல சனி வந்தால் 6ஆம் இடம் கடன், நோய், வம்பு வழக்குகளை குறிக்கக்கூடிய இடம். அப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த கடன் பிரச்சனை, உங்களுக்கு நிறைய கடன் இருந்துச்சுன்னா அந்த கடன் பிரச்சனை எல்லாமே குறைஞ்சிடும். உங்களுக்கு இனிமேல் 2.5 வருஷம் உங்களுக்கு நல்ல யோகமான அமைப்பில் தான் இந்த கிரக பயிற்சிகள்லாம் வருது. அப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை, சொத்து பிரச்சனை, வேற ஏதாவது கோர்ட்டில் வம்பு வழக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையும். இந்த காலகட்டத்தில் சனி பகவான் அதை உங்களுக்கு சாதகமாக மாற்றி விட்டுருவார், கவலையே பட வேண்டாம். அடுத்தது உங்களுக்கு தீராத நோய்கள் உடம்புல இருந்தால் இனிமே அந்த நோய்கள் குணமாகும். உங்கள் உடம்புல தீராத பிரச்சனை, ஏதாவது வியாதிகள் இருந்துச்சுன்னா அது எவ்வளோ மருந்து பார்த்தேன், எவ்வளோ ஆஸ்பத்திரி போனாலும் சரியாக இல்லை அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இனிமேல் உங்களுக்கு எல்லாமே அது உங்களுக்கு சாதகமாக அமைச்சோம். உங்களுக்கு நல்ல உடல் ஆரோக்கியமாக மாறும், எந்த பிரச்சனையும் இருக்காது. சமூகத்தில் மதிப்பு மரியாதையும் கொடுக்கும். இந்த 6ஆம் இடத்துல வரக்கூடிய சனி உங்களுக்கு சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு மதிப்பு மரியாதையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த சனியின் 3 பார்வை, 3, 7, 10 3 பார்வை உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துலையும் 12ஆம் இடத்துலையும் 3ஆம் இடத்துலையும் படம். இந்த காலகட்டத்தில் சில பேருக்கு திடீர் யோகங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. திடீர் யோகங்கள் கிடைக்கணும்னா 8ஆம் இடம் சுபத்துவமாக இருக்கணும். அதாவது 8, 12 சம்பந்தப்படும் போது கூடவே குரு பகவானும் சேர்ந்து வரும்போது அந்த திடீர் யோகங்கள் கிடைக்கும். உங்களுக்கு அதற்கான அந்த அமைப்புகள் உங்கள் ஜாதகத்தில் இருக்குமானால், நல்ல யோகமான திசையும் புத்தியும் நடக்குமானால் இந்த காலகட்டத்தில் சில பேருக்கு திடீர் யோகங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த 8ஆம் இடத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சனியோட பார்வை 8ஆம் இடத்துல படுது. 8ஆம் இடம் நிறைய பிரச்சனைகள் அடங்கி இருக்கிறது தான் அந்த 8ஆம் இடம். 8ஆம் இடத்துல திடீர் மரணம், திடீர் விபத்து, அவமானம், அசிங்கம், மன உளைச்சல், ஏமாத்துறது, சூழ்ச்சி பண்ணுறது, இப்படியெல்லாம் நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் பிரச்சனைகளும் அடங்கியிருக்கிற அந்த 8ஆம் இடம்
அந்த 8ஆம் இடத்துல சனியோட அந்த சாதகமான பார்வை, அது யோகமான இடத்துல இருந்துட்டு பார்க்கறதுனால அந்த அந்த 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் விலகி போயிடும். திடீர் யோகங்கள் கூடி வரும். அந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகி அது உங்களுக்கு சாதகமாக மாறிடும். பொதுவாக சனி 6ஆம் இடத்துல இருந்தால் அந்த 6ஆம் இடம் யோகத்தை செய்யக்கூடிய இடம். மற்ற இடங்கள் நம்ம 3, 6, 10, 11ஆம் இடங்கள் மட்டும்தான் யோகத்தை செய்யும். மற்ற இடங்கள்ல வரும்போது அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி சனி கெடுபலங்களை தான் கொடுக்கும். அப்போ இந்த 6ல் வரக்கூடிய சனி உங்களுக்கு இனி வரக்கூடிய 2.5 ஆண்டு காலம் மிகப்பெரிய யோகத்தை செய்ய போகுது, மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களை தரப்போகுது. சில பேருக்கு அந்த 8ஆம் இடம் அந்த அளவுக்கு பலமாக அமைய போகுது. அடுத்தது 12ஆம் இடத்துல குருவின் இந்த சனியின் பார்வைப்படுது. அப்போ பொதுவாக இந்த திடீர் யோகம் கிடைக்கணும்னா 8, 12 குரு பகவான் இந்த 3மே சம்மந்தப்படலாம். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இது எல்லாமே சாதகமாக இருக்கு. அப்போ 8ஆம் இடத்தின் மூலமாக நிறைய யோகங்கள் கிடைக்க போகுது. 12ஆம் இடத்துல சனியோட பார்வைப்படியதுனால வெளிநாட்டு யோகம், வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறது, இப்படி நீங்கள் வெளிநாட்டு கான்டாக்டுகள் உங்களுக்கு சில பேர் வியாபார தொடர்புகள் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில். அப்போ 12ஆம் இடத்துல சனியின் பார்வைப்படுறதுனால அந்த விரயங்கள் குறைந்து 12ஆம் இடம் எதை குறிக்கணும், முக்கியமாக விரயத்தை தான் குறிக்கும். நீங்கள் எவ்வளோ தொழில் செஞ்சு அதில் எவ்வளோ வருமானம் இருந்தாலும் 12ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருந்தால் அது பங்கப்பட்டிருந்தால் அந்த நீங்கள் சம்பாதிக்கிற பணம் எல்லாம் விரயமாகி போயிடும். ஆனால் இது யோகத்தை தரக்கூடிய இடத்துல இருந்துட்டு அந்த சனியோட பார்வை 12ல் படியதுனால அந்த விரயங்கள் எல்லாம் குறைந்து உங்களுக்கு பணம் சேமிப்பாகும். திடீர் யோகங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள் எல்லாம் கிடைப்பதற்கான அமைப்பு இருக்குது. வெளிநாட்டு யோகம், வெளிநாடுகளுக்கு வேலைக்கு போய் அங்கே போய் மிகப்பெரிய ஒரு தொழிலை நடத்தி அதில் மிகப்பெரிய அளவில் வெற்றி, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்குது. அடுத்தது இந்த சனியோட பார்வை 3ஆம் இடத்துல படுது. 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம். நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக அமையும். என்ன செஞ்சாலும் சரி, என்ன வேலை செஞ்சாலும் சரி, என்ன முயற்சிகள் பண்ணாலும் அது உங்களுக்கு சாதகமாக அமையும். மூத்த சகோதரருடைய சப்போர்ட்டு, குடும்பத்தில் உங்களுடைய அண்ணன் தம்பிகளுடைய சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். தாய் தந்தையருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். சமூகத்தில் பெரியவர்களுடைய சப்போர்ட்டு, உங்களுக்கு மதிப்பு மரியாதையும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த 6ஆம் இடத்துல வரக்கூடிய சனி மிகப்பெரிய ஒரு 2.5 ஆண்டு காலம் உங்களுக்கு எல்லா விதமான யோகத்தையும் தரப்போகுது. நீங்கள் செய்யக்கூடிய எல்லாத்தையும் உங்களுக்கு சாதகமாக மாற்றி விட்டோம். எந்த தடையும் ஏற்படாது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல யோகமான திசையும் புத்தியும் நடக்கிறவங்களுக்கெல்லாம் இன்னும் இந்த சனி மிகப்பெரிய யோகத்தை செய்யும். உங்கள் ஜாதகத்தில் இந்த கிரகங்கள், இந்த சனி, குரு, ராகு இதுக்கெல்லாம் நல்ல யோகமான அமைப்பில் பிறந்த ஜாதகத்தில் இருக்குன்னா அவர்களுக்கும் இன்னும் அதிகப்படியான யோகத்தை செய்யும். பிறந்த ஜாதகம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். கோச்சார கிரக பயிற்சிகள்லாம் வெறும் 20-30% தான். இப்போ நான் சொல்கிறதெல்லாம் வெறும் 20-30% தான் பலன்கள் இருக்கும். உங்களோட பிறந்த ஜாதகத்தில் இந்த கிரகங்கள் நல்ல யோகமான அமைப்பில் இருந்தால் நீங்கள் இந்த காலகட்டத்தில் புகழின் உச்சியில் போகக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு. அடுத்தது குரு பகவான் மே மாதம் 14ஆம் தேதி உங்களுக்கு இது வரைக்கும் 8ஆம் இடத்துல இருந்த குரு இனிமேல் 9ஆம் இடத்துல பாகிஸ்தானத்தில் வருது. இது மிகப்பெரிய ஒரு யோகம். ஒரு வருஷம் அந்த இடத்துல இருந்து மிகப்பெரிய யோகத்தை தரப்போகுது. பாகிஸ்தானத்தில் குரு வந்தால் தடைப்பட்டு போன திருமணங்கள் உங்களுக்கு கைகூடி வரும். இனிமேல் தடை இல்லாமல் நடக்காது. சுப நிகழ்ச்சிகள் எதெல்லாம் நீங்கள் முயற்சி பண்ணி எதெல்லாம் தடைப்பட்டு நடக்காமல் போயிடுச்சோ அத்தனையும் இந்த ஒரு வருடத்தில் உங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்பு. ஒரு வருடம் மட்டும் கிடையாது, இனி வரக்கூடிய ஒரு 2.5 ஆண்டு காலம். 9ல் குரு ஒரு வருஷம் இருக்கும். அடுத்தது 10ஆம் இடத்துல குரு வரும். 10ஆம் இடத்துல குரு வந்தால் அதில் பெரிய அளவில் பாதிப்புகள் வருவதற்கான வாய்ப்பு கிடையாது. தொழிலில் மட்டும்தான் சில பிரச்சனைகளை கொடுக்கும், மற்ற மாதிரி எதுவும் பிரச்சனை வராது. அதுக்கப்புறமா 11ஆம் இடத்துல குரு வராங்க லாபஸ்தானத்தில். இப்படி அடுத்தடுத்து இந்த குரு பகவான் 3 இடங்கள்ல 3 வருடங்கள் நல்ல யோகமான அமைப்பில் தான் இருக்க போகுது. சனியும் ஒரு 2.5 வருஷம் நல்ல யோகமான அமைப்பில் தான் வருது. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 2-2.5 ஆண்டு காலம் உங்களுக்கு ஒரு டாப் லெவலில் தான் நீங்கள் போக போகிறீங்க. துலாம் ராசியில் பிறந்த நீங்கள் மிகப்பெரிய யோகம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவானுடைய பார்வை 5, 7, 9, 3 பார்வை இருக்குது. முதல்ல அந்த குரு பகவானுடைய பார்வை உங்கள் ராசி மேலே விடும்.
உங்கள் ராசி மேலேயே விடும்போது, அதாவது உங்கள் மீது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வெளிச்சம் படும்போது எவ்வளோ பிரகாசமாக இருக்கும், எவ்வளோ வெளிச்சமாக அழகாக இருக்கும். அதே மாதிரி ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் வரப்போது. நடக்கிறது எல்லாம் நல்ல சாதகமாக அமையும். சகோதரர்களுக்குள்ள பிரச்சனைகள் இருந்தால் எல்லாம் அது உங்களுக்கு சாதகமாக அமையும். கோர்ட்டில் வம்பு வழக்கு பிரச்சனை, ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் கூட இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அது சாதகமாக அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு குடும்பத்தில் உங்களுக்கும் சரி அல்லது உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கும் சரி நல்ல நல்ல காரியங்கள், திருமணம் உட்பட வேறு எந்த ஒரு சுப காரியமாக இருந்தாலும் சரி இந்த காலகட்டத்தில் அது நீங்கள் நடத்துனீங்கன்னா நல்ல விதமாக அமையும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, அந்த குருவின் பார்வை வந்து 3ஆம் இடத்துல படுது. 3ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சனியோட பார்வையும் இருக்குது. அப்போ நீங்கள் இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாம் வீண் போகாது, அது உங்களுக்கு சாதகமாக அமையும். சில பேர் பார்த்தீங்கன்னா ஏதாவது முயற்சி தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, தொடர்ந்து தோல்வியில் தான் முடியும், எதுவுமே சாதகமாக அமையாது. ஒரு அடி முன்னாடி எடுத்து வச்சாங்கன்னா 100 அடி பின்னாடி சரக்கி வந்துடுவாங்க, தோல்வி மேலே தோல்வி வந்துக்கிட்டே இருக்கும். எல்லாமே உங்களுக்கு சரக்கிட்டு அவங்களுக்கு போகும். ஆனால் உங்களுக்கு துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் எது செஞ்சாலும் தொட்டதெல்லாம் உங்களுக்கு பொன்னாக மாறக்கூடிய அமைப்பு, தொட்டதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய வாய்ப்பு தான் இந்த காலகட்டத்தில் அமையுது. குருவின் பார்வை வந்து 5ஆம் இடத்துல படுது. இப்போ இங்கே தான் ஒரு முக்கியமான இது இருக்குது. உங்களுக்கு சனி இந்த 6ல் இருந்த ராகு வந்து இனிமேல் வந்து அந்த மே மாதம் 18ஆம் தேதியிலிருந்து 5ஆம் இடத்துக்கு வரப்போகுது. 5ஆம் இடத்துல ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த பூர்வ புண்ணியஸ்தானம் முக்கியமாக குழந்தை செல்வத்தை குறிக்கக்கூடிய இடம் தான் 5ஆம் இடம். 5ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருந்தால் திருமணம் ஆனவங்களுக்கு பல வருஷமாக குழந்தை பிறக்காது. அதில் வந்து நிறைய தடைகளை ஏற்படுத்தி கொடுக்கும், தாமதமாகும் குழந்தை செல்வம் கிடைப்பதற்கு. இப்போ அந்த 5ல் ராகு வருது. இந்த 9ஆம் இடத்துல வரக்கூடிய குருவின் பார்வை 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு மீது படும்போது அந்த ராகுவுடைய அந்த அசுபத்தன்மை மாறி, அந்த ராகுவுடைய கெட்ட பலன்கள் மாறி எல்லாம் அவங்களுக்கு சாதகமாக மாறும். அப்போ அந்த 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய யோகங்கள், முன் ஜென்மத்தில் உள்ள புண்ணியங்கள், உங்களுக்கு முன் ஜென்மத்தில் உங்களோட முன்னோர்கள் செய்து வச்ச நன்மைகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அது யோகமாக அமைந்து அதை அனுபவிக்கக்கூடிய பாக்கியங்கள் உங்களுக்கு இந்த 9ஆம் இடத்துல வரக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு கொடுக்க போகுது. எல்லாமே உங்களுக்கு தொட்டதெல்லாம் இந்த குரு பயிற்சி, சனி பயிற்சியெல்லாம் தரப்போகுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா மே மாதம் 18ஆம் தேதி ராகு பயிற்சி. ராகு ஏற்கனவே சொல்லிட்டேன், 6ல் இருந்த ராகு 5ல் வருது. 5ல் வருவதனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு. அதே மாதிரி கேது வந்து 12ல் இருந்தது. 12ஆம் இடத்துல இருந்த கேது வந்து இனிமேல் லாபஸ்தானத்தில் வரப்போகுது, 11ஆம் இடத்துல. அப்போ லாபஸ்தானம் வந்து நீங்கள் வந்து எந்த தொழில் செஞ்சாலும் அந்த தொழிலில் வந்து மிகப்பெரிய ஒரு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த கேது பகவான் செய்யும். கேது வந்து மிகப்பெரிய அளவில் பண யோகத்தை தரப்போகுது, வருமானத்தை உங்களுக்கு பல மடங்கு அதிகமாக தரக்கூடிய அமைப்பில் கேது பகவான் வருது. இப்படி இந்த 2025 வரக்கூடிய நடந்து முடியக்கூடிய அந்த கிரக பயிற்சிகள் எல்லாமே, சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி, இந்த பயிற்சி எல்லாமே மிகப்பெரிய ஒரு யோகமான அமைப்பில் துலாம் ராசியில் பிறந்த எல்லாருக்குமே வரப்போகுது. அவங்கவுங்க பிறந்த ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி இந்த பலன்கள் சில பேருக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக கிடைக்கலாம், சில பேருக்கு கொஞ்சம் மீடியமாக இருக்கலாம். எப்படி பார்த்தாலும் இந்த பயிற்சிகள் எல்லாமே துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்க போகுது. அடுத்தடுத்த வருஷங்களை ஒரு 2.5 வருஷம் உங்களை மிகப்பெரிய யோகத்தை அனுபவிக்க போகிறீங்க. எல்லாமே தொட்டதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய அமைப்பில் தான் நீங்கள் இருக்கிறீங்க. எல்லாமே நல்லபடியாக அமையும். இந்த குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு பயிற்சி எல்லாமே நல்ல யோகமான அமைப்பில் இருக்கிறீங்க. 12 ராசிகளில் வந்து மிகப்பெரிய ஒரு யோகத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு ராசி வந்து துலாம் ராசியில் பிறந்த நீங்கள் இருக்கிறீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தோன்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.